அனைவருக்கும் வணக்கம். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதோளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. கடந்த 4 வாரங்களாக உங்ககிட்ட பேச முடியல. 2 வாரம் சுற்றுலாவில் இருந்தேன். 2 வாரம் வேலைப்பளுவின் காரணமாக பண்ண இதை உங்ககிட்ட பேச முடியல, மன்னிக்கவும். இன்னைக்கு லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக அந்த முருகக் கடவுளை பற்றி நிறையா மீடியாவில் பார்க்குறேன். அந்த ரீசன்ஸை விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்ச சில டிட்பிட்ஸை முருகக் கடவுளை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. முருகன், அதாவது முருகன் அல்லது சேயோன் கடவுள், அவர் பண்டைய தமிழர் நிலப்பரப்பின் தெய்வமாக கருதப்படுகிறார். பண்டைய கால, அதாவது சங்ககால தமிழர்களின் thousands of years பேக் இல்லையா, அவரை பற்றி மிக பழமையான குறிப்புகள் சங்க இலக்கியங்கள் இருக்குது. அகநானூறு, புறநானூறு, திருமுருகாற்றுப்படை, தொல்காப்பியத்திலேருந்து இருக்குது. தொல்காப்பியத்தில் இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல நான் ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன். சிவப்பனாகும் இளைய கடவுள் எழுதி வச்சுருக்கேன். சிவப்பனாகும் இளைய கடவுள்னு இருக்குது. அதாவது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சிவனுடைய மகன் கந்தக்கடவுள், இளைய கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். சில ஐதியங்கள் என்ன சொல்லுதுன்னா, அகத்தியருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததே முருகப்பெருமான் தான், அதாவது கந்தக்கடவுள் தான். அவர் முருகக்கடவுள் தமிழுக்கு காவலர் மட்டும் கிடையாது, தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், இவை எல்லாவற்றுக்கும் மூத்தவன் முருகன். முருகு என்றால் அழகு என்று அர்த்தம் தமிழில். அவன்தான் மூத்தவன். இதுதான் உண்மையான தொப்புள் கொடி உறவு, கலாச்சாரத்தில் சொல்கிறேன் நான். அதனால் தமிழ் கடவுள் என்பவரை பற்றி படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. பைதவே நான் அந்த முன்னாடி சொன்ன அந்த செய்யுளை பற்றி சொல்லிட்டு போயிடுறேன். அது கந்தர் அலங்காரம் என்ற பாடலிலிருந்து அருணகிரிநாதர் எழுதியது. கிட்டத்தட்ட 900 வருடங்களுக்கு முன்னால் எழுதியது. அருணகிரிநாதர் ஒரு சித்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாட்டில் கிரக்ஸாத மெசேஜஸை சொல்லிடுறேன். நேரம், வினை, அதாவது கர்மா, கிரகங்கள், அதாவது கோள், கூற்று, அதாவது மரணம், இவை எதுவுமே நான் பயப்பட மாட்டேன், என்னை ஒன்றும் செய்யாது. ஏன்னா நீ என் முன்னே தோன்றினால், நீ என்னுடன் இருந்தால் முருகா அப்படின்னு சொல்கிறார். மிக பிரமாதமான செய்யுள். அதை படித்து பாருங்க. அது படித்து புரிஞ்சு கொள்ளுங்கள் அந்த அர்த்தத்தை. சரிங்களா? நான் அதை பிரித்து இது பண்ணேன், வாசித்தேன். ஆனால் அது கண்டினியூஸாக வாசிக்கணும். எனக்கே எனக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக வாசித்தேன். படிங்க. வாரத்துக்கு ஒரு செய்யலாது படிங்கள். தமிழை எல்லோரும் சேர்ந்து வளர்க்கலாம். வருகிறீர்களா? நன்றி.